அனைவருக்கும் காலை வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஒரு கிரிக்கெட் பற்றி ஒரு விஷயம் பார்க்கலாம். நிறைய பேர் கிரிக்கெட்டு இப்போ ஜோனலு, டிஸ்ட்ரிக்கு, டிவிஷனல், ஸ்டேட்டெல்லாம் விளையாடும் போது வார்ம் அப் தான் பண்ணுறாங்க. ஒரு சிலர் பண்ணுறதில்ல. அது ரெகுலராகவே ப்ராக்டிஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஒரு சிலர் பண்ணுறது கிடையாது. அது ரெகுலராக பண்ணால் நல்லாயிருக்கு. நீங்கள் எந்த கோச்சு கூட்ட போனீங்கனாலும் வார்ம் அப் பண்ண சொல்லுவாங்க. அதை முறையாக சரியாக செஞ்சுட்டு ஆனிங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவிட்டியாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஜோனல் போகிறோம், ஒரு அவினாசி அளவில் போகிறோம்னா அங்கெல்லாம் வார்ம் அப் பண்ணுவாங்க. ஒரு சில பக்கமெல்லாம் என்ட்ரன்ஸ் ஃபீஸு மட்டும் வாங்கிட்டு விளையாட கூட்டுருவாங்க. அவங்களுக்கு தேவை கப்பு, அவங்களுக்கு தேவை அப்படின்னு விட்டுருவாங்க. ஒரு சில பக்கமெல்லாம் வார்ம் அப் அந்த டீம் பண்ணால் நம்மளும் வார்ம் அப் பண்ணணும். அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்ம ரொம்ப டயர்டாகி, ரொம்ப சிரமமாகி, ரொம்ப பிரச்சனையாயிரும். நம்ம என்ன தான் கிரிக்கெட்டில் 100 ரன் அடிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிக்கிறவங்க இருந்தாலும் சரி, 6 பாலுக்கு 24 ரன் அடிக்கிறவங்க இருந்தாலும் சரி, 10 ஓவருக்கு 150 ரன் அடிக்கிறவங்க இருந்தாலும் சரி, இங்கே லோக்கலில் விளையாண்டுக்கலாம். ஒரு லெவலில் நம்ம போகும்பொழுது அங்கே வார்ம் அப் பண்ண சொல்லுவாங்க. அந்த வார்ம் அப் அவங்க பண்ணிட்டு அவங்க எனர்ஜியாக இருப்பாங்க. ஏன்னா எப்போவுமே 5 ரவுண்டோ 10 ரவுண்டோ ஓடுவாங்க, ஸ்ப்ரிட் ஓடுவாங்க, அப்புறம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் எடுத்துக்குவாங்க. எடுத்துகிட்டு அந்த வேலையும் பார்த்துட்டு உடனே கிரிக்கெட் விளையாடும் போது நல்லா விளையாடுவாங்க. இது வந்து ஒரு விளையாட்டு வீரருக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் வார்ம் அப் பண்ணாமல் அங்கே போயிட்டு அவங்க செய்யறது மாதிரி செய்யணும், வார்ம் அப் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. வார்ம் அப் பண்ணால் தான் அங்கே எடுப்புங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. அதாவது தெரியாது நிறைய பேருக்கு. அப்படி உள்ளே வரும்போது நீங்கள் வார்ம் அப் பண்ணிங்கன்னா அந்த ஒரு 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் வார்ம் அப் பண்ணோம்னா நீங்கள் எவ்வளோ அடிக்கிறவங்க இருந்தால் டயர்டாகிடுவீங்க. அப்போ ஒரு வேளை அவங்க பேட்டிங் எடுத்து நீங்கள் பவுலிங் போடும்போது ரொம்ப சிரமமாக இருக்குது. சரிங்களா? இப்போ 50 ஓவர் மேட்ச்சு, 30 ஓவர் மேட்ச்சு, 300 ரன் நார்மலாக எல்லா டீம் கூட அவங்க 300, 250 ரன் அடிக்கிறவங்க உங்கள் கூட 500 ரன் அடிச்சிருப்பாங்க. ஏன்னா எல்லாம் சோர்ந்து போயிடுவீங்க. பேட்டிங் கிடைச்சா பிரச்சனை இல்லை, ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதே பவுலிங் கிடைக்கும்போது பேட்டிங் கிடைச்சா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த ஓப்பனிங் விளையாடுறீங்க, 1 டவுன் விளையாடுறீங்க, 2nd டவுன் விளையாடுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமம், ரொம்ப இது. அதனால மேக்ஸிமம் எல்லாருமே என்ன பண்ணுவோன்னா வார்ம் அப் பண்ணிக்கோங்க. பேசிக் அது கிரிக்கெட்டுக்கு பேசிக் வார்ம் அப் தான். சரிங்க. நிறைய பேர் ஏற்றுக்கலாம், நாங்கள் ரெகுலராக விளையாடுறதில்ல, ஏதோ டைம் விளையாடுறாங்கிறதெல்லாம் ஏற்றுக்கலாம். ஏன்னா ஒரு வேலை, ஒரு செலெக்ஷனில் ஒரு நல்லா விளையாண்டு, ஒரு சூப்பராக விளையாண்டு நல்ல லெவலில் போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது? நல்ல லெவலில் போனீங்க உங்களுக்கு நல்லதானே. அது பேசிக்கே எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்ல. ஸ்கூல் படிக்கும்போது பண்ணியிருப்பீங்க, காலேஜ் படிக்கும்போது பண்ணியிருப்பீங்க. அதுக்கு மேலே அப்படியே விட்டுருவீங்க. என்ன தான் படித்தாலும் ஒரு 25, 26 வயசுலேயும் கூட கிரிக்கெட்லேயே 16 வயசுலேயே வாய்ப்பு கிடைக்க அவ்வளோதான் அப்படிம்பாங்க. ஓகே, 14, 16 ஒரு வேளை நீங்கள் நல்லா விளையாண்டாலும் ஒரு 27 வயசுலேயும் கூட இப்போ டிஎன்பிஎல் எடுப்பாங்க. நல்லா விளையாண்டா, சூப்பராக விளையாண்டா 27, 28லேயும் கூட எடுப்பாங்க, 30லேயும் கூட எடுக்கிறாங்க. நீங்கள் நல்லா விளையாண்டு, தரமாக விளையாண்டு, போட விளையாண்டிங்கன்னா இது சிறப்பு. சரிங்களா? ஒன்று. அப்புறம் கிரிக்கெட்னு நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த 10 ஓவர் விளையாடுறோம், 8 ஓவர் விளையாடுறோம், 30 ஓவர் 50 ஓவர் வந்தால் விளையாட முடியறதில்ல. அது என்ன காரணம்னா வர பாலெல்லாம் அடிக்கிறதுக்கு முற்படும்போது அவுட் ஆகிரும். அதுக்கு நீங்கள் கம்பல்சரி ஒரு நாளைக்கு டெய்லியுமே ஒரு குறைஞ்ச அளவுக்கு வேலைக்கு போகிற அப்படின்னா காலை நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேட்ஸ்மேனு, ஒரு ஸ்ட்ரோக் பேட்ஸ்மேனு, நல்லா ஒரு ஸ்டாண்டிங் பேட்ஸ்மேனு ஒரு கண்டிப்பாக ஒரு 13லேருந்து 14 ஓவர் ஒரு ஆளை பிடிக்க விடணும். ஒரு டீமுக்கு 11 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் 4 பேட்ஸ்மேன் ஸ்ட்ரோக் பிளேயர்னால் 4 பேர்த்துக்கு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் 100 பால், 100 பால், 15 ஓவர், 16 ஓவர், 13 ஓவர் எப்படி வேணால் போட்டு அவங்கள ஸ்ட்ரோக் போட சொல்லுங்கள். அடிக்கவே கூடாது. ஏன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச்சு, ஒரு 50 ஓவர் கிரிக்கெட்டு, ஒரு 60 ஓவர் கிரிக்கெட்டு, ஒரு 90 ஓவர் கிரிக்கெட்டு, ஒரு 30 ஓவர் கிரிக்கெட்டு போய் அவங்க கூட்டத்தை உங்களோட இதே இருக்குது. நீங்கள் அடிச்சாரங்க ஒரு செக்ஷன் வச்சுக்கோங்க. உங்கள் டீமை வந்து அடிச்சாரங்கள ஒரு செக்ஷன் வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. ஆனால் அடிச்சாரங்க மெயின். இருந்தாலும் இந்த பேட்டிங், இந்த டெஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கு 1 டவுன், 2nd டவுன், 3rd டவுன், இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரோக் போடுறீங்க. நீங்கள் 5 பேர்த்த ஒரு ஸ்ட்ரோக் பிளேயராக நீங்கள் அந்த வார்மில் வச்சுக்கணும். எப்படி போட்டாலும் ஸ்ட்ரோக் போடுற மாதிரி அது நீங்கள் கம்பல்சரி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அங்கே போய் விளையாட முடியும். ஏன்னா எடுத்த உடனே போய் எல்லா பாலையுமே அவுட் ஆகிடுறீங்க. இந்த மாதிரி பாலெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே வர பாலை அந்த டெஸ்ட் மேட்ச்சில் அடிச்சிடுறாங்க. அது கேட்ச் போயிடும். அது நம்ம இப்படி அடிக்கிறோமோ, இல்லை இப்படி தூக்குறோமோ, இல்லை இப்படி தூக்குறோமோ எல்லாம் தெரியாது. எல்லாம் பட்டு கேட்ச் போயிடும், ஸ்லிப்பில் போயிட்டு. ஏன்னா டெஸ்ட்டு மேட்சுங்கும் போது பால் உங்களுக்கு நார்மலாக போடுற மாதிரி போட மாட்டாங்க, கொஞ்சம் தள்ளி தான் போடுவாங்க. அது ஒய்டு சொல்ல மாட்டாங்க. ரொம்ப அந்த சைடு போனால் தான் ஒய்டு சொல்லுவாங்க. லெக் சைடு ஓகே, லெக் சைடு ஒய்டு வந்தால் ஒய்டுன்னு சொல்லலாம் கொஞ்சம். சரிங்களா? அதுக்குன்னு இந்தளவுக்கு வர்றதை ஒய்டு சொல்ல மாட்டாங்க. நம்ம 1 டே மேட்ச்சில் வர பாலை வந்து டெஸ்ட்டில் ஒய்டு சொல்ல மாட்டாங்க. இந்த பவுன்சரும் அப்படித்தான் நோ பால் ஒய்டுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப ஹைட்டாக போகணும். அதனால் நம்ம தேவையில்லாமல் தொட்டுருவோம். இங்கே வர பால் தொட்டுருவோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா பாலும் இங்கே வர பாலை மேக்ஸிமம்
டெஸ்ட் மேட்ச்சு இங்கே வரப்பால் தயவுசெய்து பேட்டை தொடவே தொடாதீங்க. ஏன்னா கேட்ச் போயிடும். அதனால சிரமம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் லோக்கலில் நான் சொன்ன பாருங்கள் 5 பேர்த்துக்கு தொடர்ந்து ஒரு நாளைக்கு 100 பால் பவுலிங் போட்டு அவங்கள ப்ராக்டிஸ் பண்ண வைங்க. 5 நாள் மறுபடியும் அப்படியே ரொட்டேஷன்லேயே வரணும். தொடர்ந்து 3 மாதங்கும் போது உங்கள் ஊர் பசங்க டெஸ்ட் மேட்ச்சுக்கு ஒரு ஸ்ட்ரோக் பிளேயர் தயாரிச்சுக்கலாம். எல்லாமே ஸ்ட்ரோக் தான் போடானுங்க. எந்தெந்த பால் அடிக்கிறான்னா மேக்ஸிமம் லெக் ஸ்டிக் எடுப்பாங்க. பால் வரும்போது மிடில் வந்து இப்படி விளையாடும். ஒரு பாலும் நான் சொல்கிற மாதிரிங்க, ஒரு பாலுமே இங்கே பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஒரு பால் 6 அடி தாண்டி குத்தவே கூடாது. இந்த 6 அடிக்குள்ளேயே எப்படி இந்த 6 அடி சுற்று வட்டாரம் நல்லா கேட்டுங்க, சுற்று வட்டாரம் 6 அடிக்குள்ளேயே பால் குத்திடுவோம். இப்படியெல்லாம் இப்படின்னு வச்சா இங்கே பாருங்க, இங்கே நிற்பாங்க 3 பேர் நிற்பானுங்க. கரெக்டாக மாட்டி கரெக்டாக கவனித்து பால் வருது அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி போடணும். எப்படி வந்தாலும் ஏன்னா கட்டையே ஓட்டுக்கிறாங்கன்ட்டு சரிங்களா, ஒரு 3 ஓவர் 4 ஓவர் நீங்கள் ஸ்ட்ரோக் போட்டு வைக்கும்போது அந்த ஃபீல்டர் சோர்ந்துருவாங்க. ஏன்னா ஸ்ட்ரோக்கே ஓட்டுக்கிறான்ட்டு அந்த டைமில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பால் இப்படி தட்டி விட்ருங்க, 4 போயிடும். சரிங்களா, நீங்கள் ஒரு 100 பால் கம்பல்சரி வீட்லேயே இருந்தாலும் சரி, ஒரு கிரவுண்டில் இருந்தாலும் சரி நல்லா பயிற்சி செய்யுங்க. எப்படி வர பால் இப்படி வரதா நீங்கள் எப்படி அதுக்கு முன்னாடி சொன்னாங்க வார்ம் அப் கண்டிப்பாக பண்ணணும். நல்லா லாங் ஸ்டெப் போடணும், ரன்னிங் ஓடணும், குதிக்கணும், ஜம்ப் பண்ணணும். எல்லாமே பண்ணால் தான் அந்த ஆக்டிவிட்டி உடம்புல இருக்குது. ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு கிரிக்கெட்டுங்கிற வந்து ஒரு கபடி பிளேயர் மாதிரி, ஒரு கிரிக்கெட்டுங்கிற வந்து ஒரு ரிலே பிளேயர் மாதிரி, ஒரு கிரிக்கெட்டுங்க வந்து ஒரு 100 மீட்டர் ஓடுறீங்களாடா உடம்பு எப்பவுமே பரபரப்பாக இருக்கும். நிற்கணும். வர பாலை இப்படி போடு, வர பாலை இப்படி போடு, வர பாலை இப்படி போடு, வர பாலை இப்படி போடு, வர பாலை இப்படி வை, வர பாலை இப்படி கிட்டத்தட்ட 100 விதமான ஷாட் ஆடி பழகிக்கலாம். 100 பால் 100 விதமாக. இப்படி வர பால் இங்கே பாரு திடீர்னு இப்படி வச்சுருங்க. ஹெல்மெட் போட்டுக்கோங்க, பேட் வச்சுக்கோங்க, எதை வேணால் போட்டுக்கோங்க. இங்கே வர பாலை இப்படி வச்சு மாட்டிக்காதீங்க. சரிங்க, அங்கே ஒருத்தர் நிறுத்திட்டுருப்பேன், பேட்டை குத்தி வரும், இந்த வாக்கில் வாங்காதீங்க, மாட்டிக்குவீங்க. சரியான கோச்சு கூட போய் கற்றுக்குங்க. தலை நிறைய சொல்லி தருவாங்க. சரிங்களா, இப்படி வரதை என்ன பண்ணுவாங்க, இப்படி அடிக்கிறது. இந்த 100 பால் நீங்கள் விளையாட்டிங்கன்னா நீங்கள் எது டீம் கிட்ட போகிறீங்க 4 ஓவர் 5 ஓவர் ஸ்லோவாக விளையாடுங்க. அவன் சோர்ந்துருவேன். வர பால் இப்படி ஒன்று விட்டிங்கன்னா ஆட்டமாடி ஓடிடுவேன் வெளியே. கொஞ்சம் விரிவாகு, உங்களுக்கு விக்கெட்டு ஸ்டாண்டிங்காக இருக்கும். விக்கெட்டு பாதுகாப்பு பண்ணிக்கலாம். ரன்னும் கூட வரும். 50 ஓவர் 300 பால் 300 ரன் அடிக்கலாம், இல்லைன்னா 400 ரன் அடிக்கலாம். அது உங்கள் ஊரில் இருக்கிற பசங்க டீமை நீங்கள் வரையறுத்து வச்சுக்கோங்க. நல்லது. உங்களால் ஒரு பேட்ஸ்மேன் உருவாகலாம். ஒரு டிஎன்பிஎல் போகலாம், ஐபிஎல்லும் கூட போகலாம். ஏன்னா வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கிறதில்ல அப்படிம்பாங்க. இந்தியா டீமில் கிடைக்காம இருக்கலாம், லோக்கல்லையில் எடுக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு பிரிஸ்காகவும் உடம்பு வச்சுக்கோங்க. வேலைக்கும் போங்க, வேணாம் சொல்ல. விளையாட்டவே வேலையாகவும் பார்க்க வேண்டாம். கிடைக்கக்கூடிய டைமில் ஒரு நாளைக்கு 100 பால் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு வீரரை உங்கள் ஊரில் ஒரு கிரிக்கெட் பிளேயரை உருவாக்குங்க. நல்ல விஷயம். எத்தனையோ ஷாட் இருக்குதுங்க. சரிங்களா, நான் சொல்கிறேன், நான் ஸ்ட்ரோக் பிளேயர் தான். எப்படி வேணால் எல்லாம் என்னை கேட்டீங்க, சுற்றி எங்கள் ஊர் பசங்க விட்டாலாம் கேட்டே சொல்லுவாங்க. தரையோட தான் அடிப்பேன் எல்லா பழமும். இப்படி பாருங்க கூட இப்படி தட்டுவேன். இங்கே ஒரு ஃபீல்டர் நிற்கிறான்னா வேறுங்க, 5 அடியில் ஒரு ஃபீல்டர் நிற்கிறான், சுற்றி 5 அடியில் 4 பேர் நிற்கிறாங்க. 4 பேருக்கு படாமல் 4 போக வைப்பேன். அவங்க தாண்டினா 4 அவ்வளோதான். இன்னர் சர்க்கிள் மாதிரி வச்சு விளையாடுவோம். இன்னர் சர்க்கிள் மேலே வச்சு விளையாண்ட நல்லாயிருக்கு. விட்டா 4 விட்டா ஒரு ஃபீல்டர் விட்டா ஒன்றா ஒரு ரன் 2 ரன்லைன்னா 4 கரெக்டுங்களா. அதே மாதிரி சுற்றியும் நிற்க வச்சுறது. இங்கே ஒருத்தர் அந்த சைடு இந்த சைடு கிட்டத்தட்ட இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 2 இல்லைன்னா இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 2 எப்படியோ 5 ஃபீல்டர் போட்டு 5-6 ஃபீல்டர் போட்டு நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 50 ஓவராக இருந்தாலும் சரி 30 இருந்தாலும் சரி உங்களை மாதிரி அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. நீங்கள் சரியான கோச்சுக்கிட்ட பயிற்சிக்கிறோம். சரிங்களா, மீடியா பார்த்துட்டெல்லாம் தயவுசெய்து பயிற்சி செய்யாதீங்க. சரியான கோச்சு கூட போனீங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. உங்களுக்கு வெற்றி பெற அதிகமான வாய்ப்பு இருக்குது. அந்த பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நன்றி.